திமுக ஆளுங்கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சார்பதிவாளர் ஒழிச்சிட்டோம், அங்க ஒழிச்சிட்டோம், இங்க ஒழிச்சிட்டோம். இதெல்லாம் எப்படி 55 நாள்ல? அப்ப 55 நாள் இதெல்லாம் முடியுதுன்னா சட்டம் ஒழுங்கு 55 நாள்ல கடைபிடிக்க வேண்டியது தானே. 2025 போட்ட பர்ச்சேஸ் ஆகல நான் இப்ப வந்தா வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கிளைம் பண்றது எந்த விதத்துலங்க? இந்த 5 ஆண்டுகள் இப்படியே சொல்லி ஓட்ட போறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. இப்படியேதான் சொல்லி ஓட்ட போற பிளான் இருக்கு போல. இந்த ஆட்சியில் நடக்கிற எந்த பலிக்கும் தான் காரணம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு மேல பேரம் பேசி திமுக சேருங்கன்னு சொல்லி பேசிருக்கீங்க. நான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னேன். என்கிட்ட தாவேகா வந்துட்டு சொன்னாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க வந்துட்டு சொன்னாங்க. முன்ஜாமீன் தடுத்துருக்கணும்ல. ஏன் தடுக்கலாம்? முன்ஜாமீன் கோர்ட்டு ஹைகோர்ட் கேட்கும்போது கொடுத்துருக்கு இல்லன்ட்டாங்க. அங்க போய் இவங்களுக்கு என்ன ஒரு ஈஸியா வரும்னா ஒரு ரூமரை பரவ இந்த ரூட் மாஃபியா பலத்தால ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு வழக்கு தொடர முடியுதுன்னா அது ஒரு காரணமா எடுத்து வழக்கு தொடர்ந்து இருக்கணும்ல. ஆனா அது செய்யல. ஏன்னா எவிடன்ஸ். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க திரு துரை தமிழ்செல்வன் சார், திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? எங்களுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு மக்களுக்குமே கூட ஒரு குழப்பமான சூழ்நிலை. திமுகவோட எதிரி யார்? அதிமுகவா இல்ல தாவேகாவா? அதாவது ஒரு மாநில கட்சி, மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சி. இந்த மாநிலம்தான் முதலில் முக்கியத்துவம், தமிழ்நாடு தான் பிரதானம் என்று செயல்படக்கூடிய கட்சி. அவர்கள் யாருக்கு எதிரி அப்படின்லாம் நீங்க கட்டமைக்கிறது, இது எதிரி பார்த்து வர அரசியல், இது கொள்கை பார்த்து வர அரசியல். இந்த மாநிலத்திற்கு ஆகாத வேலைகள், தீங்கு வேலைகள் யார் செய்தாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரி தான். அப்ப ஒரு கட்சி வெற்றி தோல்வியை மட்டும் பார்த்தீங்கம்மா, திமுக தான் தோத்துருச்சே, அப்ப திமுக தோத்ததுனால திமுக இதெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்ற பார்வை இல்ல திமுகவுக்கு எதிரியா? திமுக எங்க தப்பு பண்ணுச்சு? இந்த கேள்வியெல்லாம் ஒரு புறம் தள்ளிட்டு திமுக என்ன செஞ்சிச்சுன்றதுலதான் ஆரம்பிக்கும். திமுக மாநில உரிமைகள் பேசுச்சு. திமுக இந்த மாநிலத்துக்கான உரிமைகளை மீட்டு கொடுத்துச்சு. அதாவது இந்த மாநில 1965 மாநில உரிமைகள் பேசுகிற, மாநில மொழிகள் பேசுகிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாமே ஹிந்தி முக்கியத்துவம்னு ஒரு பார்வை முன்னெடுக்கப்பட்டது. அது காரணமும் இருந்துச்சு. 1949 சட்ட முன்வரைவு கொண்டு வரும் பொழுது அடுத்த 16 ஆண்டுகளுக்குள்ள ஹிந்தி பிரதானமாகும், அனைத்து மாநிலங்களும் ஹிந்தி முக்கியத்துவம் பெற்று ஹிந்தி மாநில ஆட்சி மொழியாக மாறும்னு சொன்ன அந்த இடத்துல இருந்து திமுக 1964 மேற்கொண்ட அந்த போராட்டத்தின் காரணமாக தான் இன்னைக்கு மாநில மொழிகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டிட்டு மாநிலம்ங்கிறது பிரதானம், மக்கள் பிரதானம். நீங்க கல் தோன்றா முன் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியது மூத்த தமிழ் மொழி. அப்ப தமிழ் மொழிக்கு இழுக்கா, தமிழ்நாட்டிற்கு இழுக்கா யார் செயல்பட்டாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரிகள். அப்ப இந்த ஒரு பார்வை திமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு எதிரி தாவேகாவா அதிமுகவா? அவர்கள் இந்த புள்ளியில் இயங்கினார்கள் என்றால் அவர்கள் எங்களுக்கு எதிரிகள் தான். மாநிலத்துக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிராக யார் இயங்கினாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரிகள் தான். அதுல எந்த சமரசமும் இல்லை. அதுல சமரசம் பார்த்து இயங்கக்கூடிய புள்ளி இல்லை. நேற்றைக்கு கூட என்ன இருக்கு, கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றாரு, நாங்க துணைவேந்தர் நியமனத்துல எங்களோட ஸ்டாண்ட் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமா தான் நாங்க செய்ய போறோம்ன்ற ஒரு துணியில சொல்லியிருக்காரு. அவர் என்ன நேரடியாக அதை சொல்லல. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி வேந்தராக முதல்வர் தொடருவார். துணைவேந்தர் நியமனத்தில் 2018 கொடுத்திருக்கிற 7.3 கொடுத்திருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமாக என்ன வரையறை, என்ன மாற்றம் கொண்டு வரப்படும்னு சொல்லுது ஒன்றிய அரசு, அதை நாங்கள் செய்வோன்ற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை சொல்லியிருக்காரு. அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது தான். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு தலையிடும் அப்படின்னா அந்த பல்கலைக்கழக மானிய குழுவோட ஒட்டுமொத்த கல்வி சாராம்சமும் மாநிலத்து மேல திணிக்கிற மாதிரி ஆயிடும். அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. அப்ப அந்த மாதிரி கொள்கைகளை வரவேற்கிற, அந்த மாதிரி கொள்கைகளை எதிர்க்க, அந்த கொள்கைகளை அதாவது உள்வாங்கி அதில் செயல்படுகின்ற எந்த ஒரு கட்சியுமே திமுகவுக்கு எதிரானது. ஆனா சில பேரோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சிக்கு இப்பதான் 55 நாட்கள் தான் ஆகுது தாவேகா ஆட்சி. அதுக்குள்ள இவங்க எதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு போற பொது மேடையில கூட, ஒரு திருமண விழாக்கு போனா கூட அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் இந்த எதிர்ப்பு அரசியலாவே பேசிட்டு இருக்காங்க. ஒரு விமர்சனம் இருக்கே சார். நல்ல கேள்வி. அதாவது 55 நாட்கள்ல நாங்க என்ன செஞ்சிருக்கோம், எங்களால முடியாது அப்படின்னு சொல்ற தாவேகா அரசு
55 நாள்ல சாதனை எதாவது சொல்றாங்க தெரியுங்களா? நாங்க வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் கொண்டு வந்தோம். அதற்கான வாகனம் கொள்முதல் நாங்களே கொண்டு வந்தோம். நாங்களே வாகனத்தை பறிமுதல் செஞ்சுட்டோம், கொள்முதல் செஞ்சுட்டோம். வாகனங்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டது. வாகனங்கள் மக்களுக்கு, அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இது இது என்ன பார்வை? இது போன அரசாங்கத்தோட திட்டத்தோட தொடர்ச்சி இல்லையா? அது எப்படி உங்களால ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியுது? அப்ப சட்ட ஒழுங்குன்னு வரும்போது மட்டும் அதுக்கு நான் 55 நாள் டைம் கேட்கறேன். நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்களா? இப்ப சொல்றாங்களே, இப்ப தாவேக்கா வந்து வெளியில என்ன சொல்லுது? நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், சார்பதிவாளர் அலுவலகத்துல ஊழல் ஒழிச்சிட்டோம், அங்க ஒழிச்சிட்டோம், இங்க ஒழிச்சிட்டோம். இதெல்லாம் எப்படி 55 நாள்ல முடியுது? அப்ப 55 நாள் இதெல்லாம் முடியுதுன்னா சட்டம் ஒழுங்கு 55 நாள்ல கடைபிடிக்க வேண்டியது தானே, சீரமைக்கப்பட வேண்டியது ஒன்று தானே. அதுக்கு மட்டும் இன்னும் நீங்க உங்களோட பழைய ஹிஸ்டரி சொல்லிட்டே இருந்தா அதுக்கு நாங்க காரணம் கிடையாது. உங்கள் ஆட்சியில் நடக்கிற எல்லா செயலுக்கும் காரணம் நீங்க, நற்செயலுக்கு. உங்க ஆட்சியோட இயலாமை காரணம் திமுக. இது என்ன பார்வை? உங்களால செய்ய முடியல ஒத்துக்குங்க. அப்ப இயலாமைக்கு வந்து திமுக மேல பழி சுமத்துறதும், நற்பெயருக்கெல்லாம் நீங்க தான் காரணம் உங்களுக்கு நீங்களே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதும், அதற்கு 55 நாளுங்கிற டைமும் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்க எல்லாத்துலயுமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு தாவேக்காவுக்கு. அவங்க செஞ்சா அது சரி. அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு சொல்றோம். அவங்க செஞ்சா அது சரி, வேற யாராவது செஞ்சுட்டா அது ஐயோ திமுக அப்படி செஞ்சிச்சு. அப்ப இந்த பார்வை, இந்த 55 நாள் உங்களுக்கு நீங்களே எடுத்துக்க அந்த ப்ரிவிலேஜ், இந்த ப்ரிவிலேஜ் வந்து யாரும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களே தான் கிளைம் பண்ணிக்கிறீங்க. எப்படி கிளைம் பண்றீங்க? 55 நாள்ல நாங்க என்ன செஞ்சிட முடியும்? திமுக பாருங்க தொடர்ச்சியா எங்களை குறை சொல்லு. 55 நாள்ல ஒண்ணுமே செய்ய முடியல. அதுனா நீங்க நீங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க இல்லையா? நாங்க ஊழல் ஒழிச்சிட்டோம், அதுல ஊழல் ஒழிச்சிட்டோம், சார்பதிவாளர் ஊழல் ஒழிச்சிட்டோம், இந்த திட்டம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம், அது கொண்டு வந்திருக்கோம், நிதியே இல்லைன்னு சொன்ன பிறகு தாய்மாமன் சீர்திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி உங்களால முடியுது? அப்ப இதெல்லாம் முடியுதுன்னா அதுவும் முடிஞ்சிருக்கணும்ல. அப்ப அது முடியாததுனால இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு எப்படி உங்களால தம்பட்டம் அடிக்க முடியுதுன்னு கேட்கறேன். அந்த கேள்விக்கு பதில் தாவே கட்டது யார்ட்டுமே இருக்காது. நீங்க அந்த ப்ரிவிலேஜ் அவங்களே கிளைம் பண்ணிக்கிற அந்த ப்ரிவிலேஜ் மக்கள் மன்றத்துல பதில் சொல்ல முடியாம தவிக்கும் பொழுது அதற்கு யாரையாவது எளிமையா கையை காமிச்சு விட்டுட்டு அவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்றேன். மின்வெட்டுக்கு காரணம் யாரு? மின்வெட்டுக்கு காரணம் தாவேக்கான்னு சொல்லாது, மின்வெட்டுக்கு காரணம் திமுக. அப்ப கெட்ட விஷயங்கள் நடந்தா, உங்க ஆட்சியில உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத, விளக்க முடியாத ஒரு செயல் நடந்தா அதுக்கு காரணம் திமுக. ஆனா இருக்கிற நல்ல செயல்கள்லாம் ஏற்கனவே 2025 போட்ட பர்ச்சேஸ் ஆர்டர்ல அந்த 100 வாகனங்களுக்கு தான் இப்ப வந்தா வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கிளைம் பண்றதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அந்த திட்டம் எப்படி புதிய திட்டமாகும்? சிங்கப்பெண் அதிரடி திட்டம் எப்படி புதிய திட்டமாகும்? ஏற்கனவே இருந்த வாகனங்களை தான் கொள்முதல் செஞ்சுக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு புதுசா எந்த விதமான திட்டங்களுக்கான அறிவிப்பும் இல்லை. இருக்கிற பிளான் எல்லாம் ஏற்கனவே கையெழுத்து போட்ட பிளான் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக மட்டும் தன்னை கிளைம் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டும் நான் கிளைம் பண்ணிக்கிறேன், நெகட்டிவ் எல்லாம் என்னால முடியாதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போதைக்கு. அது சரியில்லை, சரியான பார்வையும் இல்லை, சரியான செயலும். சிங்கப்பெண் திட்டம் வந்து இவங்க தானே சார் ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்கா சிங்கப்பெண் திட்டம், அதிரடி சிங்கப்பெண் திட்டம் இவங்க தானே ஆரம்பி. இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 பேரும் சேர்ந்த மாதிரி தானே இருந்துச்சு, ஊர்காவல் படை அப்படிதானே. அது இல்லைங்க கேள்வி. என்னன்னு நீங்க அப்ப சரியா சொல்லுவாங்க. அதுதான் நீங்க சொன்னீங்க, அவங்க அந்த வாகனம் வாங்குறதுக்கான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, அது இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே பெட்ரோல்ல இருந்த வண்டிய சிங்கப்பெண்ணுக்காக நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு கொண்டு வந்து நிறுத்துனது யாரு? சிங்கப்பெண் அதிரடி திட்டத்துக்கு நீங்க உண்மையிலேயே அந்த திட்டம் புதிய திட்டம்னா அதுக்கு நிதி எவ்வளவு ஒதுக்கிறீங்க, அதுக்கு எத்தனை காவலர்கள் ஒதுக்கிறீங்க, அந்த காவலரை எப்படி டிப்ளாய் பண்ணிருக்கீங்க, அந்த டிப்ளாய் பண்ண காவலர்களுக்கான டியூட்டி ரோஸ்டர் என்ன, அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட முடியுமா, அவங்க வந்து செக்யூர் பண்ற ஒரு குற்றவாளியை வந்து எங்க அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இதெல்லாம் நிறைய இருக்கு இதுக்குள்ள. நீங்க அது வெறுமனே வந்து சிங்கப்பெண் திட்டம் வந்து தாவேக்கா கொண்டு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ள இவ்வளவு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்லாம் ஆன்சர் இல்லை. நீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அப்ப அவங்க கொண்டு போய் லோக்கல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த லா அண்ட் ஆர்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ற போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, எப்படி இந்த எஃப்ஐஆர் ஃப்ரேம் ஆகும், இதுக்குள்ள 1000 குழப்பம் இருக்கு. அது வந்து ஒரு பந்தோஸ்து மாதிரி அவங்க தட்ஸ் கால்ட் ஒரு 100ல இருக்கிற மாதிரி அது. அப்ப அது ஒரு பெரிய திட்டமா தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அதனால பெரிய நான் சட்டம் ஒழுங்கு மீட்டு எடுத்துட்டேன்னு கிளைம் பண்ணிக்கிற விதம் வந்து தவறு. அப்படி நீங்க கிளைம் பண்ணணும்னா அதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்துடும். இப்ப அந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிடுவோம், அந்த திட்டத்துல பயனடைஞ்சவங்க எத்தனை பேரு, இப்ப நீங்க அந்த திட்டம் வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்துல வந்து 30 நாள் ஆச்சு, உள்ளபடியே சொல்ல முடியுமா இந்த திட்டத்தால இவ்வளவு பேர் பலனடைஞ்சாங்க, இந்த திட்டம் இல்லைன்னா இந்த சமூக சீர்கேடு எல்லாம் நடந்திருக்கும் அப்படிலாம் சொன்னாதான் அது திட்டம். அப்ப திட்டம் நீங்க வந்து எதா முழு பூசணிக்காக சூத்திர மாதிரி. அப்ப அது இல்ல பார்வை. இப்ப நீங்க இதுக்கான பதில் சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க.
எப்படி பதில் வரும்னா ம். பாருங்க விஜய் நான் வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொடுக்கும்போது திமுகவால் அதை பார்த்து டைஜஸ்ட் பண்ண முடியல, திமுக வந்து கௌரி எரியுது, அந்த மாதிரிலாம் பண்ணா இப்படிலாம் விஜயனாவை தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றாங்க. இது எவ்வளவு நாள் ஓடுதுன்னு தான் நாங்களும் பார்க்கறோம். இது ஒரு நாள் 2 நாள் போகலாம். இந்த 5 ஆண்டுகள் இப்படியே சொல்லி ஓட்ட போறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. இப்படியே தான் சொல்லி ஓட்ட போற மாதிரி பிளான் இருக்கு போல. இந்த 5 ஆண்டுகளும் வந்து இந்த ஆட்சியில் நடக்கிற எந்த பழிக்கும் தான் காரணம் கிடையாது. அதுக்கு வந்து காரணம் வேற யாரும். இந்த ஆட்சியில போன ஆட்சியோட தொடர்ச்சியா நல்லது நடந்தா அது காரணம் நான் தான். அது நான் தான் பண்ணி அந்த சாதனையை செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படிதான் அந்த பதில். சார் நீங்க வந்துட்டு இப்போ தாவேக்கு வந்து குதிரை பேரம் பண்றாங்க தொடர்ந்து நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க திமுக காரங்க. ஆனா இப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, இவர் இளையராஜா, அவர்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு மேல வந்துட்டு பேரம் பேசி திமுகல வந்து சேருங்கன்னு சொல்லி பேசிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகுண்டம் எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கிட்ட 50 கோடிக்கு மேல பேரம் பேசி அவரையும் வந்துட்டு திமுகல வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்களே, இது என்ன பேரம் அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்களே சார். இப்ப இது பேரம் கரெக்ட் ஏத்துக்கிறோம். இந்த பேரத்துக்கு பின்னாடி ஒரு குற்றம் நடந்திருக்கு. என்ன குற்றம் நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு இருந்து இவங்களை வந்து 35 கோடி பேசியிருக்காங்க, சரவணன் 50 கோடி பேசினாங்க. இவர்கள் என்ன காரணத்துக்காக இங்க வரணும்னா, சபாநாயகர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து திமுக கொண்டு வருது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல திமுகவுக்கு ஆதரவா ஆளும் தாவேகாவுக்கு எதிராக வாக்கு செலுத்தணும். இது சொல்ற அந்த 2 அதிகமேதாவிகள் யாருன்னா, ஒண்ணு சரவணன் யாருன்னா, ஸ்ரீவைகுண்டம்ல ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையில சந்தேகப்படக்கூடிய குற்றவாளிகளை சந்தேகத்தின் பேர்ல குற்றமா இழைக்கப்பட்டவர் தான். அவங்கதான் அந்த குற்றவாளிகளை வந்து பாதுகாத்து வச்சிருந்ததன் காரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டப்பட்டார். அது அவர் தான். அப்ப தன் மேல உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்கு நான் வந்து 50 கோடி பேசி நான் கூட சொல்றேன். ஆனா அவருக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கேன், ஆடியோ ஆதாரம் கொடுங்க வச்சிருக்கேன்றாரே கொடுங்க. அவர் வெளியிட்டாருங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க பாக்கல. நீங்க அவர் வெளியிட்டாரு ஆதாரத்துல எங்கேயுமே வந்து ஒரு பண பரிமாற்றத்துக்கான தகவல் இருந்த மாதிரி இல்லை. அது என்னன்னா, அவர் ஏதோ பேசுறாரு, இவர் ஏதோ சொல்றாரு, கடைசி என்ன சொல்றாருன்னா, நான் அப்படிலாம் வரமாட்டேன், நான் இங்கிருந்து வந்தேன், நான் நார்மல் பீப்புள், எல்லாம் சரி. இந்த அரசியல் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க புதுசா ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது நேத்து காவல்துறையில வந்து அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். அப்ப அந்த நிபந்தனை ஜாமீன்ல இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சார்ஜ் ஷீட்ல வந்து நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து கிளைம் பண்ணிருக்கோம், அந்த அமௌண்ட் வந்து 35 கோடி பேசப்பட்டதாக தகவல் இருக்கு. ஹைகோர்ட்ல போனது எவிடன்ஸ் எங்கன்னு கேட்டது இல்லைன்னாங்க. எவிடன்ஸ் எங்க கேட்டா இல்ல. இப்ப நீங்க எஃப்ஐஆர் போடும் பொழுது 35 கோடிக்கான பண பரிமாற்றம் ஏற்பட்டது, அல்ல அந்த அந்த பரிமாற்றத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்தது, அது எங்களுக்கு அந்த தகவல் இருக்கு, எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஹைகோர்ட்ல போய் கொடுத்துருக்கணும்ல. ஹைகோர்ட்ல தெரியுமா சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட்ல அப்படி எவிடன்ஸே இல்லை, எங்கள்கிட்ட சிடிஆர் ரெக்கார்டு இருக்குன்றாங்க. சிடிஆர் ரெக்கார்டு என்னன்னா, 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனோட ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி. இந்த கால் ஹிஸ்டரியே எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப கால் ஹிஸ்டரி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, பொதுவெளியில இந்த 35 கோடிங்கிறது எப்படி உங்களுக்கு இப்ப வெளில வந்துச்சு? 35 கோடி தான் பேசப்பட்டுச்சு. அந்த 35 கோடி தொகை வந்து இந்த இடத்துல போகும்போது நாங்க வந்து பார்த்தோம். சீஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார், என்கிட்ட வந்து தாவேகா வந்துட சொன்னாங்க. தாவேகாவுக்கு சார்பா வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்க வந்துட சொன்னாங்க. இதற்கு எஃப்ஐஆர் பதிய முடியுமா? இதே போலதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு எவிடன்ஸ் கிடையாது. இல்ல அவர் வந்துட்டு பொது மேடையில இப்ப இருக்க முதல்வர் வந்து தரக்குறைவா பேசினாரு. நீங்க கேட்ட கேள்வி வேற. நீங்க கேட்ட கேள்வி இல்ல, அது வரேன், நான் அதுக்கு வரேன். அப்ப இதுக்கு இந்த கேள்வியோட தொடர்ச்சியா இருக்கு. இந்த கேள்வியோட தொடர்ச்சி என்னன்னா, நீங்க உள்ளபடியா எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க. குதிரை பேரம் திமுகவே பண்ணுது. எது பண்ணுச்சு திமுக? எங்க பண்ணுச்சு? யாராவது ஒருத்தர் வாதனை பண்ணிட்டு வந்தாங்களா? இவ 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு தலைமைச் செயலகத்திலே தாவேகல சேர்றாங்க. சரியா? திமுக யார் வந்து சேர்ந்தாங்க? அப்ப தவறு நடக்கலன்னா அப்ப திமுக செயலுன்னு அர்த்தமா? சரி, கேள்வி கரெக்ட் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, அண்ணன் என்னை வந்து மிரட்டி தாவேகல சேர சொன்னாங்க. ஏன் வழக்கு பதில காவல்துறை? எங்களோட கேள்வி புரியுதுங்களா? காவல்துறை பொதுவா இருக்குன்னா காவல்துறை அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்கணும்ல. யாரு பேசினாங்க, அண்ணன் சொல்றதுல என்ன இருக்கு? அட்லீஸ்ட் ஒரு 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 கம்ப்ளைண்ட் ஒரு சிஎஸ்ஆரா போட்டுருக்கணும்ல. போடல, எதுவுமே. ஏன் போடல? அப்ப இதே போல இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தாவேகா எம்எல்ஏ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு குதிரை பேரம் பேசினாங்க, 35 கோடி பேசினாங்க, சரவணன் 50 கோடி பேசினாங்க. எதற்காவது அவங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா? நான் போன வாரம் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே சார். ஆளும் வர்க்கம் யாரையும் கைது செய்யலாம், ஆளும் வர்க்கம் யாரையும் கைது செய்யலாம். கைது பண்ணாங்கல்ல, அதோட தொடர்ச்சியா தானே கண்டிஷன் ஜாமீன் வாங்கியிருக்காரு என்னுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி. அப்ப அவருக்கு நீங்க எவிடன்ஸ் கொடுத்து அவரோட முன்ஜாமீனை கட் பண்ணிருக்கணும்ல.
அது முன்ஜாமீன் தடுத்துருக்கணும்ல. ஏன் தடுக்கலாம்? முன்ஜாமீன் கோர்ட்டு ஹைகோர்ட் கேட்கும்போது கொடுக்கறதுக்கு ம், இல்லன்ட்டாங்க. அங்க போய் ம், இல்லன்னதும் ஜட்ஜி மண்டையில தொட்டி அலங்கடை போடான்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்ப இது போலதான் இவங்க ஜோடிக்கிற எல்லா வழக்குகளும், இவங்க ஜோடிக்கிற எல்லா பிம்பங்களும் அப்படிதான் இருக்கு. என்ன பிம்பம்? இவங்களுக்கு என்ன ஒரு ஒன்று ஈஸியா வரும்னா, ஒரு ரூமரை பரவ விட முடியும் உங்களால. இவங்கள்ட்ட இருக்கிற அந்த பலத்தால, இந்த ரூட் மாஃபியா பலத்தால ஒரு ரூமரை இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி கட்டமைக்கும். 35 கோடி வாங்கியிருக்காங்க, 50 கோடி வாங்கியிருக்காங்க. நாங்க பாருங்க அங்க போனோம், சீஸ் பண்ணி அமௌண்ட்டை சீஸ் பண்ணல காவல்துறை. சீஸ் பண்ணாங்க. எப்படி 35 கோடின்னு போட்டீங்க? எந்த அடிப்படையில்? ஒரு ஓவர் கான்வர்சேஷன் நீங்க கேட்டீங்களா? ரெக்கார்டிங் இருக்கா? அந்த ஓவர் கான்வர்சேஷன்ல ரெக்கார்டிங்கும் இல்ல, அமௌண்ட்டும் சீஸ் பண்ணல. அந்த 35 கோடின்ற தொகை எப்படி உள்ள வருது? அது கொஞ்சம் சட்ட அறிவு இருந்தா புரியும். 35 கோடி தொகை இருக்கு அப்படின்னா ஒண்ணு எய்தர் அமௌண்ட்டை சீஸ் பண்ணிருக்கணும், இல்ல ரெக்கார்டிங்ல 35 கோடி நான் வா இங்க வா நான் பேசுறேன். ரெண்டுமே இல்லைங்க. சிடிஆர் கால் ரெக்கார்டு தான் இருக்கு. நீங்க நானும் பேசணும்னா அது இந்த சிடிஆர் ரெக்கார்ட்ல வரும். என்ன பேசணும்ன்ற தகவல் வராது. இப்ப 2 பேரும் பேசுறதுல மட்டுமே வச்சு நாங்க 35 கோடி பேசணும்னு அது ஒரு குற்றமா கருதி எஃப்ஐஆர் வரையும் போயிருக்கு அப்படின்னா அது ஆளும் தரப்புக்கு மட்டும் தானா? அப்ப அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாருல்ல, என்கிட்ட பேரம் பேசினாங்க, குதிரை பேரம் பேசினாங்க. அப்ப அதுவும் வழக்கு தொடர்ந்துருக்கணும்ல. இப்ப வழக்குன்றது 2 பேருக்கு சட்டங்கள் எல்லாருக்கும் காமன் தானே, எல்லாருக்கும் பொதுவானது தானே சட்டம். இது ஒரு காரணத்துக்காக இது ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு வழக்கு தொடர முடியுதுன்னா அது ஒரு காரணமா எடுத்துட்டு வழக்கு தொடர்ந்துருக்கணும்ல. ஆனா அது செய்யல. ஏன்னா எவிடன்ஸ் இல்ல. ஆளும் தரப்பு வன்மத்தை சுமத்துது, வன்மத்தை கற்பிக்குது அப்படின்றதுதான் இதோட பார்வை. ரொம்ப நன்றி. பலதரப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பொறுமையா மக்களுக்கு புரியுற மாதிரி ஆன்சர் பண்ணீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.